சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு. That's one example, sir. Second example I will say, sir. அமைதியா உட்கார்ந்து கேளுங்க, தைரியம் வச்சுக்கோங்க, மனசுல திடமா இருங்க. மனசுல திடத்தோட தமிழ்ல பதில் சொல்றேன், கேட்டுக்கிட்டு போங்க. அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல, சும்மா இங்க கத்தாதீங்க. சார், செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் கொடுப்பாங்க மைக், நீங்களும் பேசுங்க. சார், சென்னை மெட்ரோ இல்ல இல்ல, நீங்க சென்னை மெட்ரோ பத்தி பேசுறீங்க இல்ல, நான் உங்களுக்கு மெட்ரோ பத்தி சொல்றேன். மெட்ரோ பத்தி பேசுனீங்க, நான் மெட்ரோ பத்தி சொல்றேன். பின்ன அவர் எழுத கத்தலாமா அப்படி? நான் சொல்லக்கூடாது, நீங்க என்ன வேணா எனக்கு அகைன்ஸ்ட் பேசுவீங்களா? நான் பேசுவேன், அதிகாரத்தோட பேசுறேன், அவருக்கு அனுமதி கேட்டு பேசுறேன், அவங்க கிட்ட நான் அனுமதி கேட்டு பேசுறேன். You can't tell me that I can't say. மரியாதை இல்லாம அப்படி சொல்லிட்டாங்கன்னா மெம்பருக்கு நான் சொல்லமா இல்லையா? அதுவும் அவர் தமிழ் புரியுதோ இல்லையோ? இல்லைங்க சிவா, நீங்க 2 முறை இன்னைக்கு காலையில இருந்து நான் பாக்குறேன், நீங்க நியாயத்தை பேசுறது இல்ல சிவா. நான் சாரி, உங்களுக்கு மன்னிப்போட சொல்றேன். நீங்க தயவு பண்ணி சிவா கிட்ட பேசுங்க.